ஹலோ கைஸ், எல்லாருக்கும் சரஸ்வதி ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் கேஷ்யூ அண்ட் பொட்டுக்கடலை வச்சு சூப்பராக குயிக்காக ஒரு 5 மினிட்ஸில் ஒரு லட்டு பண்ண போகிறோம். இதுக்கு 1/4 கப் பொட்டுக்கடலையும் 1/3 கப் கேஷ்யூவும் எடுத்து அதை தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபைன் பவுடராக எடுத்துக்க போகிறோம். நம்ம இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் கேஷ்யூ மெஷர் பண்ண 1/4 கப்பே யூஸ் பண்ணி என்கிட்ட பாம் ஜாகரி இருந்துச்சு, அது பவுடராகவே என்கிட்ட இருந்துச்சு. ஸோ நான் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வெல்லம் கூட கொஞ்சம் பொடிச்சு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வேறு எதுவுமே இல்லைன்னா ஒயிட் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே டைமில் நம்ம ஒரு பேன் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் நெய் போட்டுட்டு இந்த நம்ம அரைச்ச ஃபைன் பவுடரை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது ஃபுல்லாக ஒட்டாத மாதிரி வர வரைக்கும் நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. கிண்டி எடுத்தோடனே இந்த நம்ம ஆல்ரெடி போட்ட நெய்யே இதுக்கு போதுமான அளவு. அந்த சூடுலேயே நீங்கள் நல்லா லட்டு மாதிரி பால் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், வெரி குயிக்காக பயங்கர டேஸ்டியான ஒரு லட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாமி கும்பிட்றதுக்கு பாலும் வச்சுக்கலாம். அதில் ஏலக்காவும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு அது ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே இந்த லட்டு நம்ம பயங்கர குயிக்காக பண்ணிடலாம். ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வரும்போது ஒரு குயிக் ஸ்நாக் மாதிரி இது பண்ணி கொடுக்கலாம். பயங்கர டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ஸோ இப்படி தான் எங்களோட ஆயுத பூஜை அண்ட் சரஸ்வதி பூஜைக்கு ஒரு குயிக் பிரசாதம் ரெடி பண்ணிவிட்டு பாலும் கொதிக்க வச்சு எடுத்தாச்சு. நல்லா விளக்கேற்றி சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். உங்கள் வீட்டில் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நல்லா போச்சா? இந்த லட்டுவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பை.